ஹாய் விவஸ், இது நம்ம டெக்7 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் இன்லைட்டில் எடுக்குது, பட் என்னென்னா 4E அப்படின்னு எரர் காட்டிட்டு அவுட்லைட்டில் தண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. மிஷின் சுத்தமாக ரன்னிங்கே ஆகலை, வாஷிங்கே ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. வாட்டர் லெவல் நான் 1ல் தான் வைக்கிறேன், ரொம்ப லோவாக தான் வைக்கிறேன். இன்லைட்டில் வாட்டரில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே தெரியும். இப்போ வாட்டர் ஃபுல்லாக எடுத்துருச்சு, பட் இங்கே 4E அப்படி எரர் காட்டி அவுட்லைட்டில் அவுட்புட்டில் தண்ணி வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஓவர்லோடு, அதாவது வாட்டர் ஓவராக எடுத்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேக் சைடில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க 2. இது ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடில் பர்னாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரில. இப்போ ஸ்க்ரூவை நம்ம கழட்டிக்கலாம். 2 ஸ்க்ரூ தான் வரும் பேக் சைடுக்கு. அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இது மேலே இருக்க பேனலை ரிமூவ் பண்ணுறப்போ ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டிப்பு மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தூக்குனீங்கனாலே ஈஸியாக வந்துடும். பார்த்து நீங்கள் தூக்கணும், இல்லாட்டி பேனல் நல்லா கட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூக்கணும். ஏன்னா இது கட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எந்த இடத்துல லாக் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ப்ரெஷர் சென்சார் இதுதான் வாட்டருடைய லெவல் கரெக்டாக டிசைட் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோக்ராமிங் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெவலுக்கு. இதோடைய டியூப்பை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. அந்த டியூப்பில் சின்ன டேமேஜ், ஒரு கீரல், ஒரு கிராக் விட்டுருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கேப் ஆனாலும் கூட அதோடைய ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகாது. இப்போ இந்த டியூப் மட்டும்தான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு நம்ம பேக் டோரை இப்போ கழட்டணும். ஏன்னா ட்ரம்மில் அது கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டியூப் ப்ரெஷர் சென்சாருடைய டியூப். அதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேக் டோருடைய ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கனாலே வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல கம்மு போட்டு அந்த வாட்டருடைய ப்ரெஷர் சென்சாருடைய டியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டியூப்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே 100% சால்வ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் சென்சாரில் வரக்கூடிய அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரெஷர் சென்சாருடைய ஜாக்கும் தனியாகவே ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மேலே கிளிப் இருக்குது, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதோடைய டைட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏர் லீக்கேஜ் ஆச்சுன்னா அதே மாதிரி 4E அப்படின்னு எரர் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டியூப்பை பார்த்தீங்கன்னா சாக் அப்சரில் சுற்றி வச்சுருப்பாங்க. பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஹோல் இருக்குன்னு. ட்ரம் ஷேக்கிங் ஆகிறதுனால அதை அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஹோல் விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. லோடு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே போட்டுங்க. இப்போ வேறு பைப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு பைப் அதே மாதிரி கீழேருந்தே உள்ளே விட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு எதனாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த அப்டேட்டில் நாங்கள் அந்த வீடியோ போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கீசர், ஏசி, வாட்டர் பியூரிஃபை, மைக்ரோ ஓவன், இந்த மாதிரி எதுக்குனாச்சும் மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜாக்கையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஜாக்கில் எப்பயுமே சரி டாப்பில் அந்த ப்ரெஸ்ஸிங் கிளாம்ப் மாதிரி இருக்குதோ அது டாப்பில் வரும். எல்லா ஜாக்குமே உங்களுக்கு டாப்பில் தான் வரும். ஓகே, ஜாக்கை இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக லாக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சென்சாரில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. பேக் டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் மட்டும் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் லெவல் 1ல் தான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வாட்டர் 1லேயே செட் பண்ணாலே தெரிஞ்சிடும் வாட்டருடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இன்லைட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா ஃபுல்லாக எடுத்துருச்சு. இப்போ வாஷிங்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மிஷின். பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் ஃபுல் வாஷிங்கில் ஆகுது.
ஓகே, நல்லாவே வாஷ் ஆகுது, நல்லாவே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிரும் வாஷிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்